இங்க ராக்குங்கிற ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு ஹோம்லேண்டருக்கு ஈக்குவலான பவர் இப்போ அவன் கிட்ட இருக்குது. அவன் கண்டினியூஸா ஷார்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்ததால அவனோட பாடி இப்படி 10 டன் எடையுள்ள உருவமா மாறிடுது. இப்படி அவனோட உருவம் பெருசா மாறினதால அவனால இப்போ பேசக்கூட முடியல. ஆனா அவனோட கண்களை யூஸ் பண்ணி டைப் பண்ணி மத்தவங்க கிட்ட பேசுறான். இதனால அங்க வந்த ஒரு டீம் சூப்பர் ஹீரோஸை அட்டாக் பண்ற ஒரு வைரஸை கண்டுபிடிச்சு அதை அவன் மேல டெஸ்ட் பண்ண முடிவு பண்றாங்க. அதுக்கு முதல்ல அவங்க அந்த வைரஸை கண்டுபிடிக்கணும். ராக் பாக்குறதுக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்தாலும் அவனை வச்சு ஒன்னும் யூஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதனால முதல்ல அவங்க ராக்க மயக்கமடை வச்சு அவனை லேபுக்கு தூக்கிட்டு போய் டெஸ்ட் பண்ண முடிவு பண்றாங்க. ஆனா அவன் வெயிட் ரொம்ப அதிகமா இருந்ததால யாராலும் அவனை அசைக்க கூட முடியல. அப்போ புட்சர் நாம லேபுக்கு போயிட்டு அந்த வைரஸை எடுத்துக்கொண்டு இங்க வச்சே இவனை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றான். மீதி இருக்கிறவங்க அந்த வைரஸை அவனோட பாடிக்குள்ள செலுத்துறதுக்காக அங்கேயே இருந்து அந்த பாறையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வைரஸ் காத்துல பரவக்கூடியது. ஆனா ராக்கோட லங்ஸ் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். அவன் மூச்சை அடக்கிட்டு இருந்தான்னா பல மணி நேரம் மூச்சை அடக்கிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ அவங்க 2 டீமா பிரியாங்க. அவங்கள அங்கேயே ராக்கோட பாடி வெயிட்டை குறைக்க விட்டுட்டு ஹியூகியும் புட்சரும் அந்த வைரஸை எடுக்க கிளம்பி போறாங்க. அந்த வைரஸ் கொஞ்சம் லீக் ஆனாலும் உயிரே போயிருங்கிறதால ஹியூஜி அதை கேர்ஃபுல்லா பிடிச்சிக்கிறான். அப்போ திடீர்னு எங்க இருந்தோ ஒரு ஷீல்டு அவங்க கண்ணாடியில மோதுது. அதனால வண்டியும் கண்ட்ரோல் இல்லாம போகுது. ஆனா ஹியூகி அந்த வைரஸ் ரிலீஸ் ஆகாம அதை சேஃப்டியா பிடிச்சிக்கிறான். அப்போ அவங்க கார் கண்ணாடியில இருந்த அந்த ஷீல்டை த்ரோ பண்ணுறது யாருன்னு பார்க்கும்போது ஹோம்லேண்டரோட அப்பா சோல்ஜர் பாய் அங்க வர்றாரு. அவங்களால அவர் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேகமா அங்க இருந்து அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க. அப்போ அவங்க என்ட்ரன்ஸுக்கு வந்ததும் புட்சருக்கு சடனா ஒரு ஐடியா தோணுது. அந்த வைரஸை சோல்ஜர் பாய் அவரோட பையன் ஹோம்லேண்டர் காலி பண்றதுக்காக தான் தயாரிச்சிருந்திருப்பாரு. ஆனா புட்சர் அந்த வைரஸை வச்சு சோல்ஜர் பாயை காலி பண்ண பிளான் போட்டிருப்பான். அப்போ ஹியூகி வேகமா உள்ள ஓடி வந்து அந்த வைரஸ் இருக்கிற பாட்டில ஓபன் பண்றான். ஆனா சோல்ஜர் பாய் அந்த வைரஸை அவன் கிட்ட இருந்து பிடிங்கிறான். அந்த வைரஸ் லீக் ஆனதுக்கு அப்புறமா சோல்ஜர் பாய்க்கு எதுவும் ஆகாததால அவன் பெருமைப்பட்டுக்கிறான். அந்த டைம்ல அங்க இருந்த சோல்ஜர் பாயோட ஆள் ஒருத்தன் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகி கொடூரமா இறந்து போறான். அப்பதான் தெரியுது ஒரிஜினல் வைரஸ் கண்டெய்னர் பிரெஞ்சு கிட்ட இருந்திருக்கும். அவன் ஆல்ரெடி அதை அந்த ரூமுக்குள்ள லீக் பண்ணி இருந்திருப்பான். அந்த டைம்ல ராக் பிஸியா ஷார்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்ததால அவனும் மூச்சை அடக்க மறந்துடுறான். அதனால இப்போ அவனும் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகி இறந்து போறான். ஹியூகி கேஸ் மாஸ்க போட்டுட்டு வேகமா அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்பதான் சோல்ஜர் பாய் அவன் மாட்டிக்கிட்டோம்னு உணர்றான். ஆனா அதுக்குள்ள அவனும் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகி அவனோட ஃபேஸ் ஃபுல்லா கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவன் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறான். உடனே அந்த இடத்தை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சோல்ஜர் பாயோட பையன் ஹோம்லேண்டர் அவனோட அப்பா இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு அங்க வர்றான். அவனோட அப்பா இறந்ததை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. ஆனா அவன் அங்க இருந்து கிளம்பின உடனே வைரஸால அஃபெக்ட் ஆகி இறந்து போன சோல்ஜர் பாயோட பாடி சடனா எழும்பி உட்கார்ந்துருக்குது.